ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா சிலாஜிசம். ஸோ இதிலேருந்து பேங்கிங்லேருந்து 5 மார்க்ஸு எஸ்எஸ்சியில் வந்து கேட்பாங்க. ஸோ இதில் வந்து பேசிக்ஸ் வந்துட்டு என்னென்ன டைப் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ பேசிக் தெரிஞ்சு அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் சம்குள்ளே போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகிறது. ஸோ ஃபஸ்ட்டு டைப் 1 பார்ப்போம். டைப் 1 சம் ஏஆர்பி. ஸோ கொஞ்சம் ஏ வந்து பின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நான் ஏ ஃபுல்லாக வரைஞ்சிடறேன். ஸோ இது ஃபுல்லாக ஏ. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் ஏ வந்து பி. அப்போ இங்கே இருக்க பார்ட் வந்துட்டு பின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இங்கே இருக்க ஏல இது பின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு என்னென்ன கன்க்ளூஷன் வரும் அப்படின்னா, சம் பிஆர்ஏ. ஓகேவா? இந்த சைட் வந்து பார்த்தோன்னா இது ஃபுல்லாக பிஆ. அப்போ இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிக்குள்ளே ஏ இருக்குன்னு சொல்லலாம்ல. ஓகேவா? அப்போது ஸோ டெஃபினைட்டாக சம் பிஆர்ஏன்றது கரெக்டு. ஓகே. டைப் 2 சம் ஏஆர்பி சம் பிஆர்சி. ஸோ சம்மன் வந்தாலே இந்த மாதிரி டயக்ராம் தான் போடணும். சம் ஏஆர்பி சம் பிஆர்சி. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன கன்க்ளூஷன் வரும் அப்படின்னா சம் பிஆர்ஏ. ஸோ நெக்ஸ்ட் பிக்கும் சிக்கும் பார்த்தோம் அப்படின்னா சம் சிஆர்பி. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தோன்னா இந்த சிக்குள்ள கொஞ்சம் பி இருக்குது, அதனால சம் சிஆர்பின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு சம் ஏஆர்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் ஏஆர்சி ஃபஸ்ட்டு ஏக்கும் சிக்கும் ஃபஸ்ட் என்ன ரிலேஷன் இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே. ரிலேஷன் வந்து டேரெக்டாக எந்த ரிலேஷனுமே இல்லை. ஓகேவா? ஸோ ஏக்கும் சிக்கும் வந்து ரிலேஷன் நம்மளுக்கு தெரியாது. ஓகே. தெரியாது அப்படின்னு வந்தாலே தப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் டைப்பு ஆல் ஏஆர் பி. ஸோ ஆல் ஏஆர் பி அப்படின்னா எல்லா ஏவும் எதுக்குள்ளே இருக்குது, பிக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எல்லா ஏ ஃபஸ்ட்டு ஏ வரைஞ்சிட்டு, ஸோ ஆல் ஏஆர் பி எல்லா ஏவும் எதுக்குள்ளே இருக்குது, பிக்குள்ளே இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு என்னென்ன கன்க்ளூஷன் வருதுன்னா சம் ஏஆர்பி. இன்னொரு கன்க்ளூஷன் சம் பிஆர்ஏ. ஓகே. ஸோ அந்த ஏஆர்பி வந்து எப்படி இருந்துச்சுன்னா எல்லா ஏவும் எதுக்குள்ளே இருக்குது, பிக்குள்ளே இருக்குது. ஓகே. அப்போது கொஞ்சம் ஏ வந்து பின்னு சொல்கிறாங்க. ஆமாம், எல்லாமே பிக்குள்ளே இருக்கும்போது அந்த இப்போ கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் ஏன்னு சொல்லலாமா? அப்போ அதுவும் எதுக்குள்ளே இருக்குது, பிக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இதுவும் ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட் சம் பிஆர்ஏ. சம் பிஆர்ஏ ரைட்டு தான். ஆனால் ஆல் பிஆர்ஏ அப்படின்றது தப்பு. ஏ தான் பிக்குள்ளே இருக்க தவிர பி வந்து ஏக்குள்ளே இல்லை. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த கன்க்ளூஷன் வந்து தப்பு. நெக்ஸ்ட்டு டைப் 4 ஆல் ஏஆர்பி சம் பிஆர்சி. ஓகே. இதுக்கு எப்போ போல தான் சம் பிஆர்ஏன்னு வரும், அதே போல் சம் சிஆர்பின்னு வரும். ஓகே. ஸோ இன்னொரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் ஏஆர்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம் ஏஆர்சி ஃபஸ்ட்டு இது கரெக்டாக தப்பான்னு செக் பண்ணுவோம். ஏ இந்த இருக்குது, சி இந்த இருக்குது. ஓகே. டேரெக்டாக எந்த ரிலேஷனும் கிடையாது. ஓகே. ஸோ ரிலேஷன் தெரியல அப்படின்றனாலே தப்பு. நெக்ஸ்ட்டு சம் ஏஆர்பி ஆல் பிஆர்சி. ஸோ இதுக்கு என்ன கன்க்ளூஷன் வரும் அப்படின்னா எப்போ போல் சம் ஏஆர்பி சம் பிஆர்ஏ சம் சிஆர்பி. நெக்ஸ்ட்டு சிக்கும் ஏக்கும் எந்த ரிலேஷன் இருக்குன்னு பார்க்குறோம். நாம இருக்குது, யார் மூலியமாக வராங்க, பி மூலியமா. ஓகேவா? அப்போது சம் ஏஆர்சி சம் சிஆர்ஏ. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு கன்க்ளூஷனுமே கரெக்டாக. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நோ ஏஎஸ்பி. நோ ஏஎஸ்பி அப்படின்னா எந்த ஒரு ஏவும் பி கிடையாது. அப்போ ஆல் ஏ ஆர் நாட் பி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இது எப்படி சொல்லலாம்? ஆல் ஏ ஆர் நாட் பி, எந்த ஒரு ஏவும் பி கிடையாது. ஸோ அப்போது
இந்த ஏ ஃபுல்லாக பி கிடையாது, இந்த பி ஃபுல்லாக ஏ கிடையாது. அப்போ இதுக்கு என்னென்ன கன்க்ளூஷன் வரும் அப்படின்னா நோ ஏஎஸ்பி. இந்த ஏ ஃபுல்லாக பி கிடையாது, அப்போ இந்த பி ஃபுல்லாக ஏ கிடையாது. ஓகேவா? அப்போது நோ பிஎஸ் ஏ. எல்லா ஏவும் பி கிடையாதுன்ட்டேன். இங்கே இருக்க கொஞ்சம் ஏ வந்துட்டு பி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கரெக்ட் தான். அப்போது சம் ஏ ஆர் நாட் பி கரெக்டு. அதே போல் தான் எல்லா பியும் ஏ கிடையாது, அப்போது சம் பி. அப்போ இங்கே இருக்க பியும் ஏ கிடையாது, அப்போது சம் பி இதுவும் கரெக்டு. ஸோ எந்த 2 வேரியபிளுக்கு வந்துட்டு நோன்னு சொல்லி வருதோ அந்த 2 வேரியபிளுமே கண்டிப்பாக சம் நாட் வரும். ஓகேவா? அப்போ நீங்கள் கண்ணை முடிச்சுட்டு சொல்லலாம் நோ ஏ இஸ் பி அப்படின்னா நோ பி இஸ் ஏ. எந்த 2க்கு வந்துட்டு நோ வரும்னு சொல்லணும், அந்த 2க்குமே சம் நாட் வரும். அப்போது சம் ஏ ஆர் நாட் பி, சம் பி ஆர் நாட் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆல் ஏ ஆர் பி நோ பிஎஸ் சி. ஸோ இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா எப்பயும் போல் ஆல் ஏ ஆர் பி நோ பிஎஸ் சி. ஓகேவா? ஸோ ஏக்கும் பிக்கு என்ன ரிலேஷன் வரும்? சம் ஏ ஆர் பி, சம் ஏ ஆர் பின்னு வரும். ஓகேவா? சம் பி ஆர் ஏன்னு வரும். ஓகே, இப்போ வேறு என்ன கன்க்ளூஷன் வரும் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், எந்த 2 வேரியபிளுக்கு வந்துட்டு நோ வந்துச்சோ அந்த 2 வேரியபிள் கண்டிப்பாக சம் நாட் வரும்னு சொன்னேன். அப்போது நோ சிஎஸ் பி கரெக்டு. நெக்ஸ்ட்டு எந்த 2க்கு நோ வரும்னு சொன்னேனோ அந்த 2க்குமே சம் நாட் வரும்னு சொன்னேன். அப்போது சம் பி ஆர் நாட் சி, சம் சி ஆர் நாட் டி. ஸோ இதெல்லாம் ஃபாலோ ஆகும். ஓகேவா? இன்னொன்று கன்க்ளூஷன் வந்துட்டு கிடைக்கிறாங்க ஏக்கும் சிக்கும். ஏன்னா ஏ வந்து எதுக்குள்ள இருக்காங்க? பிக்குள்ளே இருக்காங்க. ஓகேவா? அப்போது நம்ம என்ன போட்டிருக்கோம், எல்லா பியும் வந்து சி இல்லைன்னு சொல்லி போட்டிருக்கோம். ஆனால் அந்த பிக்குள்ளே யார் இருக்கா? ஏ இருக்காங்க. அப்போது இன்னொரு கன்க்ளூஷன் வரப்போகுது ஏ நோ ஏஎஸ் சி கரெக்டு. இப்போ எந்த 2க்கு நோ வந்துச்சோ அந்த 2க்குமே சம் நாட் வரும்னு சொன்னேன். அப்போ நோ சிஎஸ் ஏ கரெக்டு. அப்போது சம் ஏ ஆர் நாட் சி அதுவும் கரெக்டு. சம் சி ஆர் நாட் ஏ அதுவும் கரெக்டு. ஓகேவா? ஸோ டைப் 8 பார்த்தோம் அப்படின்னா ஆல் ஏ ஆர் பி. ஓகே, நோ ஏ இஸ் சி. இப்போ ஆல் ஏ ஆர் பி அப்படின்னா ஓகேவா? ஸோ நோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த 2க்கு நோ கொடுத்துருக்காங்க அது 2 ஷேட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். சில பேர் வந்து என்ன கோடு மாதிரி போடுவாங்க, அது நம்மளுக்கு புரியாது. ஸோ இதுனா கொஞ்சம் ஈஸியாக வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். அப்போது ஆல் ஏஆர்பி அப்படின்னா சம் ஏஆர்பி அதுவும் வரும், சம் பிஆர்ஏ அந்த கன்க்ளூஷனும் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நோ ஏசி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன கன்க்ளூஷன் வரப்போகுது அப்படின்னா நோ சிஎஸ்ஏ. இந்த ஏ வந்து சி இல்லை, அப்போ இந்த சி வந்துட்டு ஏ இல்லை. ஸோ இது ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட் எந்த 2க்கு நோ வந்து சொன்னோம் அந்த 2க்குமே வந்து சம் நாட் வரும்னு சொன்னால் அப்போது சம் ஏ ஆர் நாட் சி, சம் சி ஆர் நாட் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு கன்க்ளூஷன் வர போகிறாங்க. ஓகேவா? சிக்கும் பிக்கும் வர போகிறாங்க. எப்படின்னா அந்த பிக்குள்ளே யார் இருக்கா? ஏ இருக்காங்க. நம்ம என்ன போட்டிருக்கோம், சம் பிஆர் ஏன்னு சொன்னா சம் பிஆர் ஏ இது வரும். ஆனால் இந்த ஏ வந்து என்ன கிடையாதுன்னு போட்டிருக்கோம், சி கிடையாதுன்னு போட்டிருக்கோம். அப்போது சம் பி ஆர் நாட் சின்னு சொல்லலாம்ல. சம் பி ஆர் நாட் சி. இந்த கன்க்ளூஷன் எப்படி வந்துச்சு அப்படின்னா ஏ மூலியமாக வந்தாங்க. ஓகேவா? ஏ மூலியமாக ஏ வந்து பிக்குள்ளே இருக்கனால வந்தாங்க. இந்த போர்ஷன் வந்து என்ன கிடையாது, சி கிடையாது. சப்போஸ் வந்து இந்த போர்ஷனே இல்லை அப்படின்னா நம்மளுக்கு பிக்கும் சிக்கும் அந்த ரிலேஷனே வராது. ஓகேவா? இதுக்கு மட்டும்தான் வராங்க, ஏ மூலியமாக வராங்க. சம் சி ஆர் நாட் பி அந்த கன்க்ளூஷன் வராது. சம் சி ஆர் நாட் பி இந்த கன்க்ளூஷன் வராது. ஓகேவா? ஏன்னா சம் பி ஆர் நாட் சி இந்த போர்ஷன் வந்து சி இல்லை நம்மளுக்கு டேரெக்டாக பார்த்தாலே தெரியுது, அதனால வருது. இங்கே யார் கூடயும் நம்ம கனெக்ஷன் கிடையாது, அதனால நம்மளுக்கு வராது. நெக்ஸ்ட்டு சம் ஏ ஆர் பி நோ ஏஎஸ் நோ பிஎஸ்
C. No B is C. Sum A or B, no B is C. ஸோ இதுக்கு என்ன கன்க்ளூஷன்? சம் பி ஆர் ஏன்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நோ பி எஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன எழுதுவோம்? நோ சி எஸ் பி. அப்படியே உல்ட்டா வரும். ஓகேவா? எந்த ரெண்டுக்கு நோ கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டுக்குமே உல்ட்டாவா நோ சிஎஸ்பின்னு வரும். நெக்ஸ்ட் எந்த ரெண்டுக்கு நோ வரும்னு சொன்னால் அந்த ரெண்டுக்குமே சம் நாட் வரும். ஏன்னா இந்த பி இப்போ கொஞ்சம் பி வந்து சி இல்லையான்னு கேட்குறாங்க. இங்கே இருக்க பி வந்துட்டு சி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது அப்போ கொஞ்சம் தானே. அப்போ சம் பி ஆர் நாட் சி. இப்போ இங்கே இருக்க சி வந்துட்டு பி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஃபுல்லாமே வந்துட்டு பி இல்லை. அப்போ இந்த கொஞ்சமும் வந்து பி இல்லை, அப்படிதான். ஓகேவா? சம் சி ஆர் நாட் பி. ஓகே, நெக்ஸ்ட்டு சிக்கும் ஏக்கும் ரிலேஷன் வரப்போகிறாங்க. எப்படி யார் மூலியம் வரப்போகிறாங்க அப்படின்னா இந்த பி வந்து ஏ கூட இருக்கனால நம்மளுக்கு சிக்கும் ஏக்கும் வரப்போகிறாங்க. ஓகேவா? அப்போது எப்படி வரும்? இப்போ இதுக்கும் ஒரு ரிலேஷன் என்ன பார்த்தோம்? சம் ஏ ஆர் பின்னு பார்த்தோமா? ஓகே, சம் ஏ ஆர் பி. அப்போது இந்த போர்ஷன் வந்து இந்த போர்ஷன் தான் சம் ஏ ஆர் பின்னு சொல்லுவோம். அப்படி தானே? இதெல்லாம் கரெக்ட் தான். அப்போ இந்த போர்ஷன் என்ன கிடையாது போட்டிருக்கோம்? சி இல்லைன்னு போட்டிருக்கோம். அப்போது சம் ஏ ஆர் நாட் சி. கரெக்டு. உடனே வந்துட்டு சம் ஏ ஆர் நாட் சி, அதனால் சம் சி ஆர் நாட் ஏ அப்படின்னு சொல்லி போட்டக்கூடாது. ஏன்னா இவங்க யார் கூட நம்ம கனெக்ஷன் இல்லை, நமக்கு தெரியாது, அதனால தப்பு. இது வந்து நமக்கு தெரியுது அழகாக படத்துலையே. இதுக்கு என்ன வரும்? சம் ஏ ஆர் பின்னு வரும். ஆனால் இந்த பி என்ன கிடையாது? சி கிடையாது. அதனால தான் சம் ஏ ஆர் நாட் சி அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு all A are B, all C are B. ஓகேவா? அப்போ எப்படி போடுவோம்? எல்லா ஏவும் எதுக்குள்ளே இருக்குது? பிக்குள்ளே இருக்குது. எல்லா சி எதுக்குள்ளே இருக்குது? பிக்குள்ளே இருக்குது. ஓகேவா? ஸோ டயக்ராம் இப்படி தான் வரும். ஸோ இதுக்கான கன்க்ளூஷன் வரும் சம் ஏ ஆர் பி, சம் பி ஆர் ஏன்னு வரும். நெக்ஸ்ட்டு இதுக்கும் அதே மாதிரி தான் சம் சி ஆர் பி, சம் பி ஆர் சின்னு வரும். நெக்ஸ்ட்டு ஏக்கும் சிக்கும் எந்த ரிலேஷனுமே கிடையாது. ஸோ அதனால் ரிலேஷன் நமக்கு தெரியாது ஸோ எனக்கு தெரியாது அப்படின்றாலே அது தப்பு தான். ஏக்கும் சிக்கு என்ன ரிலேஷன் கொடுத்தாலுமே தப்பு தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே. ஸோ இதுதான் பேசிக்ஸ் டைப்பு சிலபஸோட. ஸோ இதை புரிஞ்சுட்டா அப்படின்னா டேரெக்டாக சம்குள்ளே போகலாம். ஸோ இன்னும் இதில் டைப்பு பாசிபிலிட்டி அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதை நம்ம பேசிக்காக தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.